ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்யூட் கதீக்ஷா யூடியூப் சேனல். நீங்கள் இது வரைக்கும் நம்ம க்யூட் கதீக்ஷா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு, ஏன் நாம் ஏற்கனவே நடந்ததை விட்டுவிட்டு புதிய விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் என்ற தலைப்பில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நமக்கு இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட் ஆப். இந்த பைமோட் ஆப் ஒரு இ-காமர்ஸ் ஷாப்பிங் ஆப் ஆகும். இந்த பைமோட் ஆப்பை பயன்படுத்தி நம்ம வீட்டுக்கு தேவையான பால், காய்கறிகள், பழங்கள், மளிகை பொருட்கள், மின்சார பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், மேலும் பல பொருட்களை இந்த பைமோட் ஆப் மூலியமாக விரைவாகவும் விலை குறைவாகவும் அதே சமயத்தில் தரமாகவும் வாங்க முடியும். இந்த பைமோட் ஆப் பற்றின டீட்டெயிலை மற்றும் இந்த பைமோட் டவுன்லோடு லிங்க்கை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு இது உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சிறுவன் வேகமாக மிதிவண்டி ஓட்டிகிட்டு போய் ஒரு செவுத்தில் மோதி கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்ததில் அந்த சைக்கிள் ரொம்ப சேதமடைஞ்சிருச்சு. இதனால் அவன் ரொம்ப கோபமாகவும் சோகமாகவும் அதே நேரத்தில் ஆதரவற்றவனாகவும் காணப்படுறான். அந்த உடஞ்ச சைக்கிளை எடுத்துக்கிட்டு ஒரு வயசான சைக்கிள் மெக்கானிக்கிட்ட கொண்டு போகிறான். அவர்கிட்ட போய், இது என்னுடைய சைக்கிள் ரொம்ப சேதமடைஞ்சிருக்குது, அதே சமயத்தில் இது ரொம்ப விலை மதிப்பற்றது, இது எனக்கு ரொம்ப பிடித்தமான சைக்கிள், இது சரி செய்ய எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த மெக்கானிக் சைக்கிளை சோதித்து பார்த்துட்டு, இந்த சைக்கிள் ரொம்ப சேதமடைஞ்சிருக்குது, இந்த சைக்கிளை சரி பண்ண 2500 செலவாகும், அந்த 2500 செலவு பண்ணுறதுக்கு பதிலாக புதிதாகவே ஒரு சைக்கிள் வாங்கிக்கலாம் அப்படின்னு அந்த பையனுக்கிட்ட சொல்கிறார். அந்த பையனும் சைக்கிள்காரர் சொன்ன கருத்தை ஏற்றுக்காமல், இல்லை இது எனக்கு ரொம்ப பிடிச்ச சைக்கிள், இது சேதமடைஞ்சிருச்சுன்னு என்னால் ஏற்றுக்கவே முடியல, நான் வேறு சைக்கிள், புது சைக்கிளெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு நீங்கள் இந்த சைக்கிளையே சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறான். சரின்னு சொல்லிவிட்டு அந்த சைக்கிள் மெக்கானிக்கும் ரொம்ப நேரம் செலவிட்டு அந்த சைக்கிளை சரி பண்ணி கொடுக்குறாரு. அந்த பையனும் 2500 பணத்தை கொடுத்துட்டு சைக்கிள் எடுத்துக்கிட்டு போகிறான். போய் ஒரு 2-3 நாள் கழித்து மறுபடியும் கீழே விழுந்துட்டான். அப்போது அந்த சைக்கிள் மறுபடியும் சேதமடைஞ்சிருச்சு. அப்போ ரொம்ப சோகமாகவும் ரொம்ப ஆதரவற்றவனாகவும் அந்த சைக்கிள் கொண்டு வந்து அந்த மெக்கானிக்கிட்ட, என்னோடய சைக்கிள் மறுபடியும் சேதமடைஞ்சிருச்சு, இதை சரி பண்ண எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்குறான். உடனே அந்த சைக்கிள் மெக்கானிக், இது ஏற்கனவே ரொம்ப சேதமடைஞ்சிருக்கு, இதை சரி பண்ணாலும் மேலும் மீண்டும் வரும் காலங்களில் பிரச்சனைகளுக்கு உண்டானதாகவே இருக்கும், இதற்கு பதிலாக நீ புதிய சைக்கிளே வாங்கிக்கோ அப்படின்னு அந்த சைக்கிள் மெக்கானிக் அந்த பையன்கிட்ட சொல்கிறான். இல்லை இந்த சைக்கிள் எனக்கு ரொம்ப பிடிச்ச சைக்கிள், இது விலை மதிப்பற்றது, நான் உங்களுக்கு இதுக்கு உண்டான பணம் நான் தர்றேன், நீங்கள் சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. சரி அப்படின்னு சொல்லி இந்த சைக்கிளுக்கு 1500 செலவாகும் சரி பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறார். நான் அந்த பணம் கொடுக்க தயாராக இருக்கிறேன், நீங்கள் சைக்கிளை சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். அந்த சைக்கிள்காரரும் சரி அப்படின்னு சொல்லி சரி பண்ணி கொடுத்துட்றாரு. மீண்டும் ஒரு வாரம் கழித்து அந்த பையனோட சைக்கிள்
சேதமடைஞ்சு உடஞ்சி போயிடுது. அப்போது அந்த பையன் ரொம்ப வருத்தத்தோட சைக்கிள் மெக்கானிக்கிட்ட வந்து, இது மறுபடியும் உடஞ்சி போச்சு, இதை என்னால் நம்பவே முடியல, இதை சரி பண்ணுறதுக்கு என்கிட்ட ஒரு பைசா கூட காசு இல்லை அப்படின்னு சொல்லி அழுகுறான். அப்போது அந்த சைக்கிள் கடைக்காரர் அந்த பையன்கிட்ட சொல்கிறார், நீ 4000 ரூபா கொடுத்து புது சைக்கிள் வாங்காமல் மீண்டும் மீண்டும் இந்த குப்பையை சரி பண்ணுறதுக்கு 4000 ரூபா செலவு பண்ணியிருக்கிற, இது எவ்வளோ அற்புதம். இதே போல தான் வாழ்க்கையும் அப்படித்தான் என நினைக்கிறேன். மாற்ற முடியாத விஷயங்களை மாற்றவும் சரி செய்யவும் நாம் நிறைய முயற்சிக்கிறோம். அதற்காக நாம் அதிக நேரத்தை செலவிடுகிறோம். யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்வதை விட்டுவிட்டு முன்னோக்கி செல்வதற்கு பதிலாக நாம் எப்போதும் பிரச்சனைகளை ஒன்றாக இணைத்து நம் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களை கட்டுப்படுத்த விரும்புகிறோம். இது உண்மையில் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம். எவ்வளவு சீக்கிரம் கற்றுக்கொள்கிறோமோ அவ்வளவு நல்லது. இது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் மற்றும் உங்கள் கனவுகளை அடைய உதவும். உங்களால் ஒவ்வொரு பிரச்சனையையும் சரி செய்யவோ தீர்க்கவோ முடியாது. மேலும் அடிக்கடி அவ்வாறு செய்ய முயற்சிப்பது அந்த பிரச்சனையை மேலும் மோசமாக்கும். சில நேரங்கள் நீங்கள் உண்மையை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஏற்கனவே நடந்ததை விட்டுவிட்டு புதிய விஷயங்களை கவனம் செலுத்த வேண்டும். ஆமாம், புதிய விஷயங்கள், ஒரு புதிய சைக்கிள் போல. இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.